இதோ பாஞ்சாலி கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துட்டேன். அப்படி காட்டுல விடப்படுது மாமனாகப்பட்ட கண்ணன் என்ன தெரிவித்தார் தெரியுமா? ஆனால் கரிமரு இதோ அஸ்னாபுரம் வந்தா. அஸ்னாபுரம் வந்து எங்க பாஞ்சாலி என்று கேட்டார். அப்படி பாஞ்சாலி என்று கேட்கப்படுது என்ன தெரிவித்தார் தெரியுமா? இதோ அந்த பாஞ்சாலி எனக்கு என்ன செய்தோம் தெரியுமா? துரியோதன மனைவிகள் அனைவற்று வருகளும் முன்னச்சியாக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒருவர் மட்டும் பெண்ணை வளர்த்து நாடாடுவது சரியல் என்று சொல்லி இதோ பாஞ்சாலி கொண்டு போய் அர்ஜுனனாகப்பட்டவனிடத்தில் சொல்லி கானகத்தில் விட்டு வந்து விட்டோம் என்று தெரிவித்தார். அப்படி தெரிவிக்கும் பொழுது அதே பாவியாகிய பாண்டவர்களா அப்ப உங்களோட கொச்சி காட்டி விட்டார்கள். எப்படி என்றால் என்னை உங்களுக்கு ஒரு பெருத்த ஆபத்து இருக்கின்றது. பாஞ்சாலி தொலைவி போய் கூட்டிட்டு வந்தால் அந்த ஆபத்தில் இருந்து ஜெயப்படலாம். இல்லை என்றால் என்னால முடியாது உன்னால முடியாது என்று தெரிவிக்கின்ற அளவுக்கு இப்ப என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? அர்ஜுனன் பாஞ்சாலி தேடி செல்லுகின்றார். மாமனாகப்பட்ட கண்ணன் என்ன செய்தார் தெரியுமா? பாஞ்சாலி வைகுந்தத்துக்கு அழைத்து சென்று விட்டார். அப்படி வைகுந்தத்துக்கு அழைத்து செல்ல பொழுது இந்த கானகத்தில் இப்ப என்ன செய்கிறேன் தெரியுமா? அர்ஜுனனாகப்பட்டவன் அந்த அழகான பெண்மணியாகப்பட்டவள் செம்பகவல்லி அந்த வழியே ஆசைப்படுகின்றார். எப்படி பண்றாங்க ஆம்பளை பார்த்தா ரசிக்க ரசிக்கணுமா அவன் யாரு என்ன போனா எப்படி நீ சனையா அண்ணனே பாருயா 1000 ரூபாய் வெட்டிட்டு போ.
இவரை பார்த்தாலும் அழகாத்தான் இருக்குது. ஆ, நான் வந்து கேட்பானே. ஒண்ணே எடுத்து ஒண்ணு கேக்குறான். பாத்துக்கிறீங்க. ஒன்னுக்கு சோறு சீலை எல்லாம் எடுத்து கொடுப்பா. அது கொடுப்பானா? பொம்பளை பாரு பொம்பளை. ஆமா. அவர்கிட்ட பேசுவாங்க. பேசுமா. ஏங்க யாருங்க நீங்க? நானும் அசுராபுரம் ஆட்டு வரக்கூடிய என் பெயரோ அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன் வயது சிறந்தவர் இல்லையா? ஒரு கூத்தியராவது வச்சிருந்தா அப்படி இருந்துட்டாலும் உன்ன பெயர் என்ன? உன்னை பார்த்தா எனக்கு அழகாக இருக்கின்றது. ஆனா என்னோட பெயர் என்னன்னு கேக்குறீங்க? ஆமா, என்னோட பெயரோ செம்மகவல்லி. செம்மகவல்லியா? கண்ணே, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கின்றது. எனக்கு என்னங்க? அப்படியா? சரி, நாம 20 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா என்ன? ஆமா. அண்ணன் வந்துருவாரு. உங்க அண்ணன் வந்தா என்னடி பண்ணிடுவா? எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அண்ணன் என்னதான் பண்ணிடுவான். ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு ஆம்பளைய என்ன வரல தெரியுமா? முந்தான சிறையிலே மறைச்சிடலாம். இப்படி வரீங்களா? எங்க அண்ணன் வந்தா தான் வரட்டுமே. உள்ளுக்கோடு போட்டு மறைச்சுங்க. இங்க வாடி. கொண்டாடி சரி, நான் உன்னை விட்டு போறதில்ல. பகிரதா சோறு கேட்கும். இந்த சாமி ரெண்டு இழுப்பு இழுத்துங்க. பகிரதா சோத்த திங்கும். ஆமா, அம்மா அப்படி இருந்தாலும் சரி அழகா இருக்கிறாரு. எங்க அண்ணன் வந்துருவானே. நாளைக்கு ஆசை அண்ணங்கிட்ட போவியா? கேட்க மாட்டேன். நீ கல்யாணம் பண்றத பாரு. சரி அப்படி இருந்தா அடியே அண்ணா வந்து எங்கத்தான் பண்ணிடுவான். அவன் கொடுத்தனா நான் பாத்துக்கிறோம். அவர் சொன்னாரு பட்டை வெளி சொல்றாரு. நான் மறைச்சிடுறேன். என் தங்கையானவள் நந்தவனம் சென்று மலர் எடுக்க சென்றாள். ஆமா, இன்னும் காண இல்லை. ஆமா, காணுங்க. எங்கேயா சென்று? நானும் பாக்கலீங்க. நான் கூடவே போகும். இப்பொழுது நானே நந்தவனம் சென்று வருகிறேன். என்னம்மா இல்ல என்னன்னு கேக்குறேன். ஒண்ணு இல்லையா? இல்ல நான் பாக்குறேன். என் தங்கச்சி பானம் வந்துருவான். நீ என்னன்னா 2 கை 2 காலம் இருக்கிறான். ஒரு கால நான் அழுத்து ஒரு மாதிரி 2 காலு. ஆமா இப்ப 4 காலு 4 காலு. இங்க பாருங்க அண்ணா, இங்க பாரு. ஒரே கால் தானா? ஒரே கை தானா? ஒரே கால் தானா? ஒரே கை தானா? 2 கால் இருக்கிறப்ப 4 கால் இருக்குங்க. என்ன முன்னாடி இருந்து வேலை செஞ்சு பின்னாடி இருந்து வேலை செய்யறாரு. பின்னாடி விட்டுருங்க. ஒன்னும் தாங்க முடியல. மரியாதையா சொல்லி இவன் யாரு? அண்ணா யாரு? இல்ல யாருன்னு கேக்குறேன். யாரு? உண்மையா சொல்லு. இவன் யாரு? அந்த கல்ல கல்ல
அட்ரா அட்ராவா அட்ராவா தங்கச்சி விட்டு கொடுத்து வாங்கி தருறியாடி கேக்குறேன் விட்டு கொடுத்து வாங்கி தருறியாடி நேரம் இல்ல எழுந்து அவர் யாருன்னு கேக்குறேன் அவர்தான் என்ன அவர் தானே நான் கல்யாணம் பண்ணி போறேன் கல்யாணம் ஆளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு இந்த தேவடியால் அவன் சேர்த்தி ஒரே சேனல் கடி போட்டு தனித்தனியா கடி காலையில நம்ம டெய்ல போச்சு பண்ற அந்த பத்திரிகாலிக்கு வெற்றிடலாம் ஐயோ மாமா ஆனால் அர்ச்சனா அர்ச்சனா என் நிலைய பார்த்தேன் மாமா உன் நிலையே நான் எங்க எங்க தங்கச்சி கூட்டிட்டு வந்துட்டியா மாமா தங்கச்சி தான் எனக்கு முதல் முக்கியம் தங்கச்சி தாங்க மாமா ஆஹா. அதுக்குள்ள மாமா நான் இங்க உன்னை பார்த்துட்டேன் மாமா வெள்ளப்பதிக்கு ஆகாது பாஞ்சாலி பஸ் கூட்டிட்டு வா மாமா நான் பாஞ்சாலி தொலைவி பார்த்து பாஞ்சாலி காணும் ஆஹா. மாமா ஆ. எத்தனையோ இடத்துல எத்தனையோ பெண்கள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன் உண்மைதான். என் நிலைய பார்த்தியா இந்த வஜ்ரகண்டேஸ்வரி கட்டி வச்சுட்ட மாமா உனக்கு காலையாவது ஒன்று மாமா காலில் விழுந்தாலும் காப்பாற்ற முடியாது சொல்லு மாமா கையில விழுந்தாலும் காப்பாற்ற முடியாது இதுக்கு ஏதோ ஒரு வழி நீதான் சொல்லணும் அந்த வஜ்ரகண்ட சூரன் இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா ஆய், உன்னுடைய மனைவியாகப்பட்ட பாஞ்சாலி வந்தா மட்டும்தான் காப்பாற்ற இந்த முடியும் பாஞ்சாலி காணும் மாமா அப்புறம் இல்லைன்னா நானும் காப்பாற்ற மாமா முடியாது நீ காலைல விடுற மாமா உனக்கு ஏதோ ஒரு வழி சொல்லு மாமா அவளை மட்டும் நான் விட்டு பிரியவே மாட்டேன் சரி ஆய் அப்படி இருந்தால் ஆய் அந்த வஜ்ரகண்டாசுரனை மடித்து விட்டு ஆமாய் இரண்டு ஒரு திருமணம் செய்து வைக்கிறேன் ஆய். அந்த வரைக்கும் பொறுமையா இரு ஆகட்டும் தங்கையாகப்பட்ட பாஞ்சாலி வந்தா மட்டும்தான் அந்த உனக்கு கொல்ல முடியும் அப்ப மாமா இப்படி ஆய் சிறிவந்த நாராயணன்